கவித்ரா, தயாரா இருக்கீங்களா? உங்க பெயர் கவிந்திராவா கவித்ராவா? கவிந்த்ரா. கவிந்த்ரா. உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத பாத்துடலாமா? கவிந்த்ரா, உங்க தலைப்பு பணியுமாம் என்றும் பெருமை. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாகலித்து என் உரையை தொடங்குகிறேன். வணக்கம். திருக்குறள் என்பது உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கியமாகும். இன்று நான் எடுத்துள்ள தலைப்போ பணியுமாம் என்றும் பெருமை. பெருமை என்றென்பது பணியும், பணிவு என்பது பலம். சிலர் பணிவு என்பதை பயந்து செல்வதை போல் நினைக்கிறார்கள். அது தவறான புரிதல். இன்றைய காலகட்டத்திற்கு பணிவு மிக அவசியம். பணிவாக இருப்பதன் மூலம் ஒருவரின் முழு நம்பிக்கையை பெற முடியும். சமூகத்தின் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அதற்காக பாடுபடுபவர்கள் நேர்மையாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என நெல்சன் மண்டேலா கூறியது எக்காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளது. ஒருமுறை கற்றறிந்த பலர் இந்த சபையில் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் நடந்தது. அப்போது அங்கு வந்த ஔவையார், வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொழிற்கரையான், தேன் சிலம்பை யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும், வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்றார். அருமையான கூடு கட்டும் குருவி வலைப்பின்னும் சிலந்தி, தேன் கூட்டை கட்டும் தேனி, பெரிய புற்று எருவாக்கும் கரையான். இவற்றை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையுள்ளது. யாரும் யாருக்கும் பெரியவர் இல்லை. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு. ஒருமுறை அன்னை தெரசா அவர்கள் செல்வந்தரிடம் நன்கொடை பெறச் சென்றார். அப்போது அவர் காரி துப்பினார். அன்னை அவர்கள், எனக்கு இது போதும், என் குழந்தைகளுக்கு நன்கொடை தருமாறு பணிவுடன் கேட்டார். உன் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்றான் கண்ணதாசன். இந்த வரிக்கேற்ப உலகில் உள்ள அனைவரும் அன்னையை வணங்கினார்கள். இந்தியாவின் பெருமையை பேச செய்த அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் மகளிர் மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் ஸ்திரீ சக்தி என்னும் உயிர் விருதை சின்ன பிள்ளைக்கு வழங்கி காலில் விழுந்து ஆசி பெற்ற நம் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் இந்தியாவின் பெருந்தன்மையின் பணிவின் சிகரங்கள் ஆவார்கள். அறையில் உள்ளவர்களே, நாமும் பெருந்தன்மையுடன் இருப்போமானால் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, மிக சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கையான பேச்சுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அருமையான பேச்சு, அருமையான கருத்து, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து யார் இங்கு வருகிறார் என்பதற்கான எண் உங்கள் கையில். எண் 6. இரா பிரியா, எண் 6, ஜெயம் நடுநிலைப்பள்ளி, சோழபுரம், கும்பகோணம். பிரியா, தயாரா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு நடுவரிடம் கேட்கலாம். மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அடடா, அடடா, ஈதலே மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. வாழ்த்துக்கள் பிரியா. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் பிரியாவிற்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஈகை என்னும் சொல் சங்க காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஈகை என்னும் சொல்லுக்கு கொடை என பொருள் கொள்ளலாம். ஆனால் கொடை என்ற சொல்லில் கொடுப்பவர் பெறுபார் மட்டுமே தெரியும். ஆனால் ஈகை என்ற சொல் அதனையும் தாண்டி இருவரது உள்ளத்தினும் இணைக்கும் இயல்புடையது என்பதே உண்மை. ஈகை என்ற சொல்லுக்கு முகில் என்ற பொருளும் உண்டு. அதாவது மலைமேகம் போல் எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இவரை ஈகை என பொருள் கொள்ள வேண்டும். வலது கை கொடுப்பதை இடது கை அறியா வண்ணம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதிலும் அளவு உண்டா? அது கொடுப்பவர் மனதோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்க முடியும். கிள்ளி கொடுப்பவரை விட அள்ளி கொடுப்பவர் உயர்ந்தவர் அல்லவா? சரி, யாருக்கு கொடுப்பது? வள்ளுவர் வரியாருக்கொன்று ஈவதே ஈகை என்கிறார். வறியவர்கள் யார்? அதற்கு என்ன அளவுகோல்? வறுமை கட்டிக்கு கீழ் உள்ள அனைவரும் என்று பொருள் கொள்ளலாமா? வறுமை கூட நாட்டுக்கு நாடு மாறுபடுவதை காண்கிறோமே. அப்படி என்றால் வறியவர்கள் யார்? வறியவர்கள் இருவர். ஒருவர் யாசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோர், மற்றவர் அல்லற்பட்ட ஆற்றாது கலங்கி நிற்போர். அப்படி என்றால் யாசிப்பதை வள்ளுவர் ஆதரிக்கிறார் என்று கருத முடியுமா? இல்லை. கையேந்துவதை காரணம் காட்டி கொடுக்காமல் இருந்து விடக் கூடாது. அதனால்தான் இயனகிறத்தல் இழுந்தன்றே அதனெதிர் இயன் என்ற அதிலும் இழுந்தன்றே என்பர் பெரியோர். பகுத்துண்டு பள்ளிரமுதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிறார்.
எனவே இதால் இசைப்பட வாழ்ந்தால் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பதை உணர்ந்து ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழடைய நாமும் நாளும் ஈகை பண்புடன் வள்ளுவர் காட்டிய நெறியில் வாழ்வாங்க வாழ்வோம் என கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இரண்டு குரல் சேர்ந்த அடை நீங்க ஒரு குரல் அடியில தான் இருக்காங்க. அடி அடின்னு அடிச்சு கிளப்பிட்டீங்க. சொன்ன உடனே இப்ப போய் யாராவது ஏதாவது உதவணும், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, உனக்கு உதவி வேணுமா, உதவுற அப்படி ஒரு வெறி வந்துருச்சுமா, ஒரு வெறி வந்துருச்சு. அதாவது இவங்க பேச்சு எப்படி இருந்ததுன்னா, ஆழம் இருக்கோ இல்லையோ அடிக்க வேண்டியது நீச்சல், அடிச்சிடுறேன், தெரியுதோ தெரியலோ நீந்திடுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்க. அந்த பதட்டம்லாம் குறைஞ்சிருச்சா? பிரியா இப்போ ஃப்ரீயா சிரிக்கிறாங்க. இல்லை பிரியா, உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். அடாடாடா, அது பேச்சா? இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தார் ஒலியை மட்டும் நிறுத்திட்டு இவன் பேச்சை வச்சாங்கன்னா பரதநாட்டியம், ஒரு பரதநாட்டியம் நடக்குதுயா, எப்படியும் ஒலி இல்லாம போச்சு அந்த மாதிரி பரதநாட்டியமே ஆடி இருக்கேன். ஆடின காலும் பாடின வாயும் ஓயாதுங்கிற மாதிரி ஒன்று எப்படி வீட்டில் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை பாருங்க, வரலாமா, கருத முடியுமா, அந்த 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 கேள்வி இருக்கே, அடாடா கொட்டிட்டாமா, பிச்சிட்டாமா, என் கண்ணுக்குள்ளே நிற்கிறா நீ என்பதை சொல்லி பாராட்டு தெரிவிக்க அருமையாக பேசலாமா. நன்றிங்க ஐயா. என்ன சில்சில் ரமாமணி எடுத்துருவோமா? அவங்களை எடுக்க சொல்லுங்க. எடுங்க. என்ன வந்திருக்கு? அஞ்சுக்கு யாருன்னு பாத்துருவோமா? 5வது போட்டியாளர் ச ஜனனி ஸ்ரீ, மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். அழகான பாரம்பரிய உடையில ரொம்ப அழகா பாவாடை சட்டை போட்டு ரெட்டை ஜடை அப்படியே பின்னி மடிச்சு அங்க ஒரு ரிப்பன் வச்சு அழகா வந்திருக்கீங்க. உங்களுடைய பேச்சிலும் அந்த அழகு அப்படியே நிலைக்கட்டும். உங்களுக்கான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்கலாமா? ஜனனிக்கான தலைப்பு தீய செருவாக்கும் செய்யா விடல். தயாரா இருக்கீங்களா? ஜனனிக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கரவொலி. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நம் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகத்திற்குள் அடக்கியுள்ளார் பொய்யாமொழி புலவர். அந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள். அதில் 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள் உள்ளன. அதில் ஒரு குறளை எடுத்துக்கொண்டு அதன் பொருளை விளக்க வந்துள்ளேன். ஆம், நான் தீவனை அச்சம் என்னும் தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் தீவனை அச்சம் என்றால் என்ன? தீவனை அச்சம் என்பது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் என பொருள்படும். ஒருவன் தீய வழிகளில் சென்று தீய செயல் செய்யாமல் இருந்தால் அவன் கேடு இல்லாதவன். தீவனை அச்சத்தின் சிறப்புகள்: தொட்டால் தீ உறுதியாக சுடும், இன்னும் அதனை நெருங்கி சென்றால் எரித்து சாம்பலாக்கிவிடும். அதை போன்றே தீயான பக்கம் நழுவி சென்று விட்டால் அழிவு உறுதியாகிவிடும். தீயாவது பல நன்மைகளை செய்ய உதவும், ஆனால் தீயவை என்றென்றும் செய்தனக்கு தீமையை மட்டும் தான் விளைவிக்கும். மீண்டும் ஒரு அரங்கேற்றம் இல்லையா? அற்புதமா இருந்தது. உங்களுக்கு என்ன நடுவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்ன வாழ்த்து கூறுகிறார்கள் என்று கேட்கலாம். ஜனனி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்கள் பேசுனது பற்றி எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. புத்தர் தன்னுடைய போதனைகளை எல்லா ஊர்களையும் கிராமங்களையும் பரப்பிக்கொண்டே போயிட்டு இருந்தார். ஆசையே துன்பத்திற்கான அவருடைய போதனைகள் நிறையா இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அவருடைய கருத்தில் முரண்படக்கூடியவர்கள் சிலர் அவரை ரொம்ப திட்டுனாங்க. அவரை அழுகிய முட்டைகளை தூக்கி எறிஞ்சாங்க, கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் புத்தர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் போயிட்டே இருந்தார். அப்போ அவருடைய சீடர் கேட்டார். சீடர்களுக்கு கோபம், என்ன இது நம்மளுடைய குரு மேலே இப்படி வீசுறாங்களேன்னு. அப்போ புத்தர் அவளை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்திட்டு போயிட்டே இருந்தார். அப்போது ஒரு இடத்துல வந்தப்போ பொறுக்க முடியாமல் ஒரு பிரதான சீடர் கேட்டார் புத்தர்கிட்ட, நீங்கள் இப்படியெல்லாம் உங்களை தூத்துறாங்க, வேண்டாத கல்லெல்லாம் தூக்கி எறிகிறாங்க, நீங்கள் அமைதி காத்துட்டு வரீங்களே ஏன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நான் இதை போதிக்கலை, அவங்க கொடுக்குறாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டா தானே அது எனக்கு அது தேவையில்லை, நான் அது ஏற்றுக்காத வரைக்கும் இது என்னை பாதிக்காதுன்னாரு. அதுபோல் நீங்கள் சொன்ன அந்த குறளோட மைய கருத்து நமக்கு மற்றவங்க கெடுதல் செஞ்சால் கூட அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாதுங்கிறது தீங்கு செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப அருமையாக விளக்கியிருந்தீங்க. பாராட்டுக்கள் உங்களுக்கு. சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் குறைச்சிருக்கும். ஏன்னா ஒன்று தான் இருக்குது.
என்னன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம மன திருப்திக்கு பிரிச்சு பார்த்து சொல்லிடுவோம். நம்பர் 1. பாத்தீங்களா, 1 வந்து முதல்ல தான் வரணும்னு இல்ல, நிறைவுல கூட வரலாம் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். அதனால 1, ஆனா நிறைவா பேச வர்றாரு, மன நிறைவா பேசுறதுக்கு வர்றாரு. அந்த 1ற்குரியவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இது சிறப்பு பார்த்தீர்களா? 11 ஆரம்பித்து 1 நிறைவு செய்கின்றோம். அந்த 1ற்குரிய போட்டியாளர் யார் என்று ஸ்ரீநந்தனா, சென்னை மேற்கு, முகப்பேர் வேலம்மாள் வித்யாலயா. நந்தனாவிற்கு வந்து நல்ல நேரம் கிடைத்தது இல்லையா? ஒவ்வொருத்தரும் வீசிய அந்த பேச்சினுடைய வீச்சை நீங்கள் அளந்திருக்கலாம். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் நிறைவாக முத்தாய்ப்பாக உங்களுடைய பேச்சை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நந்தனாவிற்கான தலைப்பு என்ன அப்படின்றத கேட்கலாமா? அதுலேயும் பாருங்க, நேரத்திற்கு ஏற்ற தலைப்பு, உணவு நேரம், விருந்தின் துணை துணை. இப்பொழுது செவிக்கு விருந்து வழங்க அவரும் தயாராக இருக்கின்றார். கேட்போமா? ஸ்ரீநந்தனாவிற்காக. விருந்தினர்களை வரவேற்க புன்னகையே பூங்கொத்து, முகப்பொலிவே பொன்னாடை, கண் மலர்ச்சியே கற்கண்டு, வரவேற்கும் விதம் விழிப்பந்தல் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆம் நடுவர் அவர்களே, விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்திலிருந்து விருந்தின் துணை துணை என்பதே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறுகிறார் ஔவை. அதாவது நாம் உண்கின்ற உணவை புதிதாய் வருபவர்களுக்கும் கொடுத்து உண்ணும் பண்பாடு தமிழர்களுக்கே உரியதாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த குடி, உலகிற்கே நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த குடி நம் தமிழ் குடி. இத்தகைய தமிழ் பண்பாட்டிற்கே மகுடமாய் விளங்குவது விருந்தோம்பல். இட்டு கெட்டவர் யாரும் இல்லை என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு தானமும் தர்மமும் தலை காக்கும் என்பது நமது தமிழ் மரபு. இந்த ஈகை பண்புதான் தமிழர்களின் வரலாற்றிலும் தலையாய பண்பாக மாறுகிறது. மனிதர்களுக்கு தேவையான வாழ்வியல் அறங்களை எல்லாம் கூறிய நம் வள்ளுவர் பெருமகனார் தமிழர்களின் தலையாய பண்பாட்டான விருந்தோம்பலையும் மிக அழகாக விளக்குகிறார். வந்த விருந்தினர்களை முதலில் உணவளித்து பின்னர் மிஞ்சும் உணவை உண்டு வாழ்பவர்களின் நிலத்தில் விதைக்கலாட்டியே தானே விளையும் என்பதை வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிக்கல் மிசையான் புலம் என்று இக்குறளின் மூலம் வள்ளுவர் கூறுகிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அல்லவா, உடம்பை இயங்க வைக்கும் ஆற்றல் படைத்தது வயிறு. வயிறு நிறைந்தால் நலம் பெறும் நமது உயிர். அன்பெனும் கரண்டியில் மகிழ்ச்சி என்னும் உணவை உறவு என்னும் வாழைகளில் இட்டு உள்ளம் தொட்டு மகிழ்வதுதானே விருந்தோம்பல். வயிறு நிறைந்தால் நலம் பெறும் நமது உயிர். விருந்தோம்பலை பாடாத புலவனும் இல்லை, விருந்தோம்பல் செய்திராத உழவனும் இல்லை. ஆகவே உழவனாய் புலவனாய் என் மனதில் பட்டதே சொன்னேன். எனவே இருக்கும் வரையில் விருந்தோம்பல் செய்திடுவோம், நல்ல நிலையை ஏதிடுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான நல்ல உச்சரிப்பும் கணீர் குரலும் இருந்தது. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடுவரிடம் உங்களுக்கான குறிப்புகளையும் வாழ்த்துக்களையும் கேட்போம். நந்தனா, வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்ததுமா. நாட்டிய பேரொடி பத்மினியை நான் சின்ன வயசுல பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு பார்த்துட்டோம்மா. ரொம்ப அருமை. வேலம்மாள் பள்ளினால என்னமோ பேச்சு ரொம்ப கூர்மையாகவே இருந்தது. ஆனால் இடம், நீங்கள் வந்த இடம் பேர் முகப்பேர், பேச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முகமும் ரொம்ப ஃபேராக இருந்தது. அது ரொம்ப முக்கியம். அந்த முக அசைவு ரொம்ப அருமை, ரொம்ப அருமையாக பேசினீங்க. வாழ்த்துக்கள். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நிகழ்த்தும் இந்த குரல் பேசு வாகை சூடு இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த 35ஆம் வருடத்தில் நின்று தலை நிமிர்ந்து வள்ளுவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது. அந்த தருணத்தில் இப்போ இந்த இடைநிலை பிரிவினருக்கான போட்டி, நிறைவான போட்டி இங்கு நிறைவடைந்தது. இப்போ போட்டியாளர்களிலிருந்து வெற்றி பெற்ற அந்த 3 நபர் யார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக பேசிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு சமமான ஒரு கரவொலியை உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறக்கூடிய அற்புத தருணம். இவர்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக நான் இங்கு அழைக்கக்கூடிய நபர்
சட்டப்பிரிவு பொது மேலாளர் ஸ்ரீராம் சிட்ஸ் திருமதி இளவரசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஸ்ரீராம் குழுமத்தின் பினான்சில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி விஜயகுமாரி அவர்களையும் அன்போடு இங்கு அழைக்கின்றோம். ஸ்ரீராம் குழுமத்தின் சார்பாக நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கம், மாணவர்களுக்கான ஒரு அற்புதமான விதை. அந்த விதைக்கு உங்களுடைய குழுமம் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது. இதற்கு வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறலாம். நம்மளுடைய 3 நடுவர்களையும் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இங்கு அழைக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது போட்டியில் பங்கெடுத்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் எப்படி பங்கெடுத்தார்கள், இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை தூண்டியது என்று எங்களோடு பகிர வேண்டும். உண்மையிலேயே இவ்வளவு திறமையாளர்களுக்கு நடுவராக இருப்பது ரொம்ப கஷ்டம். அதாவது உண்மையிலே ஒன்றை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் செய்த மதிப்பீடு சரி என்று நாங்களே நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ கடைசி ஒரு 2 பேர் ஒரே மதிப்பெண், என்ன செய்வது இல்லையா? வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் தான் சொல்லுவார், ஒரு பேச்சு என்பது குழல் புட்டு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இடியாப்பம் இருக்கணும், கொஞ்சம் தேங்காய் பூ இருக்கணும், கொஞ்சம் ஜீனி இருக்கணும், அப்போ தான் அந்த பேச்சு சுவையாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி உங்களுடைய எல்லோருடைய பேச்சும் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த நடிப்பு மாதிரி இருப்பதை குறைத்துக் கொள்ளலாம். திரு நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொன்னது போல தான் அதே கருத்தை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்கள பட்ட தீட்டுன்னு பெற்றோர்களான நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய பேச்சில் முதலே சொன்ன போல ஃபஸ்ட்டு அடி தான் மாபெரும் பேரடிகளுக்கெல்லாம் காரணமாக அமைகிறதுங்கிறதுனால இவங்க மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க எவ்வளோ பல கட்டங்களை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவங்களை இது குறைச்சல், இது அதிகம், இது கூடுதல் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பட் சில பேச்சுக்குன்னு ஒரு சில லட்சணங்கள் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது. இயல் இசை நாடகம் போது நாடகத்துக்கு ஒரு லட்சணம் இருக்குது, பாட்டுக்கு ஒரு லட்சணம் இருக்குது, பேச்சுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. அதெல்லாம் இந்த குழந்தைகள் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும்னு நான் பிரியப்படுறேன். ஏன்னா அவங்க அப்படி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ண முடியும். அதை உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்து குழந்தைகளை இனியும் டெவலப் பண்ணி விட்டுறலாம். வாழ்த்துக்கள் குழந்தைகளை. ஒவ்வொரு குழந்தையும் மாசற்ற தங்கங்கள், அவங்கள்ட்ட திறமை இருக்குது. ஆனால் எந்த ஆசிரியரும் இந்த குழந்தை வேணும் இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆசிரியர், உண்மையான ஆசிரியராக இருக்கவே எவனும் ஒதுக்க மாட்டேன், உண்மையை சொல்கிறேன். அந்த பயில விட்டுறணும், இந்த பயில அமைக்கிறணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஆனால் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைகிட்ட நிச்சயமாக திறமை இருக்குது. அதெல்லாம் போட்டிலாம் போட பட வீட்டு வேலையை பாரு, போ வயக்காடு போ, அங்கே போ, இங்கே ஒன்றும் விரட்டக்கூடாது. திறமை ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் இருக்குது. அந்த திறமையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடம் இருக்கிறது. அதற்கு ஊக்கம் கொடுப்பவர்கள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் என்பதனால் அவர்களை நான் 40 ஆண்டுகளாக பாராட்டுகிறேன். எவ்வளோ நான் நடுவராக இருந்துட்டேன். நடுவராக இந்த போட்டி இல்லை, இந்த பட்டிமன்றத்தில் போய் நடுவராக இருப்பேன். கஜகஜகன்னு அதே பேசிக்கிட்டு போவேன். இந்த பிள்ளைகளோடு பார்க்கும்போது எனக்கு தொடர்ந்து இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் தினந்தோறும் போட்டி நடத்தினா கூட அந்த நடுவராக உட்காந்துட்டு போய் அந்த பிள்ளையை பேசும்போது தெய்வ குழந்தைகள் சார், இந்த குழந்தைகளை நான் தெய்வ குழந்தைகளாக பாராட்டி அவர்கள் மேலும் மேலும் வளர்வார்கள், வாழ வேண்டும், பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முடிக்கவே முடியல. வணக்கம். நம்முடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குரல் பேசு வாகை சூடு, இதில் பங்கேற்ற அனைத்து போட்டியாளர்களுமே வீட்டிற்கு செல்லும் பொழுது பரிசோடு தான் செல்கின்றார்கள். 2 பரிசுகள். முதல் பரிசு எனக்கு ஊக்கப்பரிசு இருக்கு அப்படின்றதையும் தாண்டி, வெற்றி பரிசு இருக்கு அப்படின்றதையும் தாண்டி வள்ளுவத்தை நான் எடுத்து செல்கின்றேன். நீ என்ன தோர்த்துட்டியா? நான் தோற்கல, வள்ளுவத்தை உணர்ந்து வந்திருக்கின்றேன். இதை பத்தி உனக்கு தெரியுமா? வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற அந்த பகிர்தலோடு தான் மாணவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அதனால முதல் பரிசை கையில, மனசுல, அறிவுல வச்சிருக்காங்க. 2வது, பங்கெடுத்த அனைவருக்குமே ஸ்ரீராம் குழுமம் சார்பாக ஊக்கப்பரிசு நிச்சயமாக உண்டு. அதனால உங்க எல்லோருக்குமே நிச்சய பரிசு அப்படின்றது உண்டு. அதை தாண்டி 3 பேரை நாம் இங்கு தேர்வு செய்கின்றோம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. இது நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய முதல் பரிசு 10,000 ரூபாய் ரொக்க பரிசையும் சான்றிதழையும் கோப்பையும் வழங்குகின்றோம். 2வது பரிசாக 7,500 ரூபாய் ரொக்க பரிசையும் சான்றிதழையும் கோப்பையும் வழங்குகின்றோம். 3வது பரிசாக 5,000 ரூபாய் ரொக்க பரிசையும் சான்றிதழையும் கோப்பையும் வழங்குகின்றோம். மற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசாக அள்ள அள்ள குறையாத நம்மளுடைய மதிச்செல்வமாய் திகழக்கூடிய புத்தகங்கள்,
புத்தகங்களை உங்களுக்கு பரிசாக வழங்கவும் காத்திருக்கின்றோம். அனைவருக்கும் சான்றிதழும் உண்டு. இப்பொழுது பரிசினை அறிவிக்கக்கூடிய தருணம். முதல்ல நம்ம ஊக்கப்பரிசை அறிவித்து விடலாம். நம்மளுடைய நெல்லை ஜெயந்தா அவர்கள் அவர் எழுதிய அந்த கவிதை தொகுப்பான நிலாவனம் என்ற அந்த நூலினை அனைத்து மாணவர்களுக்குமே பரிசாக வழங்கி இருக்கின்றார். அந்த நிலாவனம் புத்தகம் MA தமிழுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாடநூலாகவே வைக்கப்பட்டிருந்தது. காவிய கவிஞர் வாலி கடைசியாக இந்த புத்தகத்திற்கு தான் அணிந்துரை எழுதினார். 2 சிறப்பு உண்டு. 3வது பரிசு வர்ஷாவிற்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இடைநிலை பிரிவில் ஸ்ரீராம் குழுமம் நிகழ்த்திய இந்த குரல் பேசு வாகை சூடின் 3வது இடத்தினை பெறுகின்றார் வர்ஷா. வர்ஷாவிற்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் நூல்களும் வழங்கப்படுகின்றது. 2வது பரிசு அகில். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நிகழ்த்திய இந்த குரல் பேசு வாகை சூடு இடைநிலை பிரிவில் 2வது பரிசினை பெறக்கூடிய அந்த நபருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7500 ரூபாய் ரொக்க பரிசோடு வெற்றி கோப்பையும் சான்றிதழையும் பெறுகிறார். முதல் பரிசு சங்கமேஸ்வரன். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இடைநிலை பிரிவிற்கான முதல் பரிசினை பெற்ற அந்த மாணவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுக்கலாம். ஸ்ரீராம் குழுமம் வழங்கக்கூடிய 10000 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் நூலையும் பரிசாக பெறுகின்றார். இந்த 2024ஆம் வருடத்தில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நிகழ்த்திய இடைநிலை பிரிவிற்கான குரல் பேசு வாகை சூடு இங்கு இனிதே நிறைவடைந்தது. போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழகாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி தந்த நடுவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அன்பு பயணம் வள்ளுவத்தினுடைய இந்த வாழ்வியலின் சிறந்த பயணம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு நேயர்களாகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து எதிர்நோக்குகின்றோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது இடைநிலை நிறைவடைந்து அடுத்து மேல்நிலை பிரிவிற்கான இந்த போட்டியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.